மற்றும் ஒரு அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் விமானப்படையின் மேலும் ஒரு போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே F-16 போர் விமானத்திலிருந்து பாகிஸ்தான் விமானி இந்திய ராணுவத்திடம் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மேலும் ஒரு பாகிஸ்தான் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். மதியழகன், இவ்வளவு பெரிய தாக்குதல்ல ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் கூட இதுல சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பதில் தாக்குதல்ல இந்திய தரப்புல இருந்து எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படல அப்படிங்கிறது ஒரு ஆறுதலுக்குரிய ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு பதற்றமான ஒரு சிச்சுவேஷன் எப்போ தனிய வாய்ப்பு இருக்கு? இந்த தாக்குதல் இந்த நிலைமை எப்பொழுது சரியாகும் என்பது அது பாகிஸ்தானுடைய கையில் தான் இருக்கிறது என்று இந்தியா ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஏனென்றால் பதற்றத்தை அதிகரிக்கவோ அல்லது இந்த பதற்றத்தை நீட்டிக்கவோ நாங்கள் எந்த விதமான இந்தியாவிற்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை. அது பாகிஸ்தான் கையில் தான் இருக்கிறது. அதனை பாகிஸ்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்தியா ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அதாவது பெஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுக்கப்பட்டு விட்டது. அதுவும் தீவிரவாதிகளுடைய முகாம்களை குறிவைத்து மட்டுமே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடி என்ற பெயரில் பாகிஸ்தான் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக பூஞ்ச் பகுதியில் மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதலில் 16 பேர் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அதற்கு பதிலடியாக தான் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதலில் பொதுமக்கள் யாருமே இதுவரை கொல்லப்படவில்லை. அதற்கு பதிலடியாக தான் தற்பொழுது பாகிஸ்தான் மீண்டும் ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிறது. அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் தற்பொழுது கடுமையான பதிலடியை கொடுத்து வருகிறது. எனவே அதாவது இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவது என்பது முற்றிலுமாக பாகிஸ்தானினுடைய கையில் தான் இருப்பதாக இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், பாகிஸ்தானினுடைய 3 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாக நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு F-16 ரக விமானமானது தற்பொழுது சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது.